ஜோஜோ டிவி. மிட்டுங்கிற கிளி தனக்கு பிடிச்ச பொண்ணான மீட்டி கிளிய கல்யாணம் பண்ணிக்க இருந்தது. கிராமம் முழுக்க ஒவ்வொரு பறவைகளோட வீட்டுக்கும் போய் அழைப்பிதழை கொடுத்தாங்க. ஆனா கருப்பு காக்காவை யாரும் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் கூப்பிட தயாரா இல்ல. மீட்டி கிளி தன்னோட வருங்கால புருஷன் மிட்டு கிளி கிட்ட சொல்லுச்சு, நீ செஞ்சது ரொம்ப சரி. இந்த கருப்பு காக்கா ஒரு நல்ல காக்காவே கிடையாது. இது என்ன ராத்திரி பகல்னு ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. நான் ரொம்ப அழகா இருக்கேன் இல்லையா, அதான் இவனை நீ கூப்பிடாம என் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேற என்ன வேணும் மீட்டி? இந்த ஜோடி கிளிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அவங்களோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தது. ஆனா கருப்பு காக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது பறவைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க, தன்னை மட்டும் கூப்பிடவே இல்லை. அதனால அதுக்கு பயங்கரமா பொறாமை ஆயிடுச்சு. அதனால அது அந்த கல்யாண ஜோடி கிளிகளை கஷ்டப்படுத்தணும்னு யோசிச்சது. மறுநாள் கல்யாண கோலத்துல உட்கார்ந்திருந்த கிளி தன்னோட நகைகளை தேடிட்டு இருந்தது. அட, எங்க போச்சு என்னோட ஆரை? எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சிருந்தேன். என்னோட வருங்கால கணவர் எனக்கு எவ்வளோ ஆசையா நகைகள்லாம் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அந்த பெண் கிளி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. கல்யாண ஊர்வலமும் வந்துருச்சு. ஆண் கிளிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஏன் பெண் கிளி இன்னும் ரெடி ஆகலன்னு. ஆண் கிளி சொன்னதை கேட்டுட்டு பெண் கிளி மறுபடியும் அழ ஆரம்பிச்சது. என்னோட கனவெல்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நீங்க எனக்காக வாங்கிக்கிட்டு வந்த நல்ல நல்ல நகைகளை போட்டுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுல எங்க போச்சுன்னே தெரியலையே. ராத்திரி நான் இங்க தான் வச்சேன். மிட்டு, நான் சொல்றத நம்பு. மிட்டு மீட்டி கிட்ட சொல்லுச்சு, நீ என்ன பேச்சு பேசுற? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் நகையே இல்ல, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி சரி, ரெடி ஆகு, கல்யாண சடங்குக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் மிட்டியோட தோழிங்கெல்லாம் பூக்களால செய்யப்பட்ட அழகழகான நகைகளை அதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கு போட்டு விட்டாங்க. இப்ப மீட்டி பார்க்க முன்ன விட ரொம்ப அழகா இருந்தது. அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. மிட்டு அப்புறம் மீட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பறவைங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பாவம் காக்கா பொறாமையில பொறிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் கிட்ட நகையை வச்சுக்கிட்டு அது என்ன யோசிச்சதுன்னா, என்ன பிரயோஜனம்? யாரும் என்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடவும் இல்லை. இந்த திருட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. எனக்குள்ள நான் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரணும். அன்பா பேசுவேன், எல்லார்கிட்டையும் சேர்ந்து இருப்பேன். அப்பதான் எல்லாரும் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. நான் உடனே போய் மன்னிப்பு கேட்டாகணும். காக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்துச்சு. தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுச்சு. ஆண் கிளியும் பெண் கிளியும் அத மன்னிச்சிட்டாங்க. தங்க பசுவின் சிலை. கோவிந்த் ரொம்பவே உழைப்பாளி. ராத்திரி பகலுன்னு கடினமா உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சாரு. அவரோட மனைவியோட விருப்பம் என்னன்னா, அவங்களோட தோட்டத்துல பால் கறக்கிற ஒரு அழகான பசுமாடு வரணும்னு நினைச்சாங்க. அதனால அவரோட மனைவியோட பிறந்த நாள் அன்னைக்கு கோவிந்த் அவளுக்காக ஒரு அழகான பசுமாட்டை வாங்கிட்டு வந்தாரு. அந்த பசுமாட்டை பார்த்ததும் கோவிந்தோட மனைவி சந்தோஷத்துல சுத்தினாங்க. அட, என்னது இது? நீங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு பசுமாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு நல்லா நான் இதுக்கு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ராத்திரி பகல்னு கடவுள்கிட்ட நான் இதை தான் வேண்டிட்டு இருந்தேன். என்னோட வீட்லயும் ஒரு அழகான பசுமாடு இருக்கணும்னு. நான் உங்களோட இந்த பரிசை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். சரி வாங்க, சீக்கிரமா வாங்க. நான் உங்களுக்காக சுட சுட சமைச்சு வச்சிருக்கேங்க, வாங்க. வா வா. கோவிந்தும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பசுமாட்டுக்கும் ஒரு புது வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பசு ஒன்றும் சாதாரண பசு கிடையாது. ராத்திரி ஆனதுமே திடீர்னு அந்த பசு தங்க நிறத்துக்கு மாறிடும். அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சிலை மாதிரி இருந்தது. ஏன்னா அது அசையாது, பேசவும் பேசாது, தூங்கவும் தூங்காது. எப்படி அது நின்றுட்டு இருந்ததோ அதே மாதிரி நின்றுகிட்டு இருக்கும். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் விஸ்வம்நாத் திடீர்னு தங்க பசு தோட்டத்துல நிக்கிறத பார்த்துட்டாரு. அவரோட மனசுல பேராசை வந்துருச்சு. அட, என்னது இது? தங்க நிறத்துல தங்கத்துல செஞ்ச பசுமாடா, அதுவும் கோவிந்தோட தோட்டத்துல. பகல்ல வெள்ளை நிற பசுவா இருக்கு.
நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தினமும் அந்த பசுவோட தரிசனத்தை பார்க்க இங்க அங்கன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவரோட மனசுல பேராசை வந்துருச்சு. அவர் தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவரோட மனைவி சொன்னாங்க, அது சரி, எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க? அந்த கோவிந்தன் பெரிய பணக்கார ஆளு. நான் சொல்றது கேளுங்க, ராத்திரி இருட்டுல யாராலையும் பார்க்க முடியாது. நீங்க செவரேறி குதிச்சு அங்க போயிடுங்க. நான் வெளியே உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா மாட்டோட காலை உடைச்சு கொண்டு வந்துருங்க. நாம தலைமுறைக்கு நல்லா இருக்கலாம். தன்னோட மனைவி சொன்னதை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அதே செயலை செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா திடீர்னு கோவிந்தோட மனைவி கண் முழிச்சாங்க. அப்புறம் அவங்க தண்ணி குடிக்க போனாங்க. அப்பதான் திடீர்னு கவனிச்சாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் செவரேறி குதிச்சு மாட்டை நோக்கி வர்றத பார்த்தாங்க. அப்ப பசு தங்க நிறத்துல இருக்கிறத பார்த்தாங்க. கோவிந்தோட மனைவி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கோவிந்தோட மனைவி உடனே தன்னோட புருஷனை எழுப்புனாங்க. கோவிந்தும் அவரோட மனைவியும் கதவோரத்துல மறைஞ்சு நின்னு அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா அந்த தங்க நிற பசு மேல கைய வச்சதுமே அது உயிருள்ள பசுவா மாறிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கார பயந்து போய் அங்க இருந்து ஓடியே போயிட்டான். அப்பதான் பசு கிட்ட இருந்து குரல் வந்தது, நான் சாதாரண பசு இல்லை யசோதா. நான் எதுக்காக இப்படி சிலையா மாறிடுறேன்னா, ஏன்னா எனக்கு சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒருவேளை என்ன தங்கம்னு நினைச்சுக்கிட்டு யாராவது என்ன உடைச்சிட்டாங்கன்னா என்னோட அங்கம் முடிஞ்சு போயிடும். எனக்கு இந்த சாபத்தை கொடுத்தது ஒரு ரிஷி தான். ஆனா அவர் சொன்னாரு, 100 நாளைக்கு அப்புறமா இந்த சாபம் மறைஞ்சிடும்னு. இன்னைக்கு 100வது நாள். யசோதா, இன்னையிலிருந்து, அதுவும் இப்போதுல இருந்து 24 மணி நேரமும் ஒரு உயிருள்ள பசுவாய் இருப்பேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டேன். பசு சொன்னதை கேட்டதும் யசோதாவுக்கும் கோவிந்துக்கும் நிம்மதி ஏற்பட்டுச்சு. 2 பேரும் அமைதியா தூங்க போயிட்டாங்க. அப்புறம் ராத்திரி ஏதோ ஒரு விஷயம்னு நினைச்சு மறக்க முயற்சி பண்ணாங்க. மறுநாள்ல இருந்து அவங்களுக்கு தங்களோட பசு சிரிச்சுக்கிட்டே சாதாரணமா பால் கறக்கிறத பார்த்தாங்க. அப்புறம் அவங்க தங்களோட வாழ்க்கைய முன்ன மாதிரியே வாழ ஆரம்பிச்சாங்க. ராஜா சிங்கம் ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள வாழ்ந்து வந்தது. அதோட முன்னோர்கள் கூட அதே குகையில தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான புயல் காத்தும் பூகம்பமும் வீச ஆரம்பிச்சது. அப்புறம் அதுக்குள்ள அந்த குகை மொத்தமும் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. எப்படியோ ஒரு வழியா ராஜா தன்னோட குடும்பத்தோட ஒரு பெரிய மரத்துக்கடியில சரணடைஞ்சாங்க. காலையில விடிஞ்சதும் அங்க இருக்கிற மற்ற மிருகங்களோட நிலைமைய விசாரிக்க ராஜா சிங்கம் அவரோட மனைவி கிளம்புனப்போ அவங்க பார்த்தாங்க, அங்க நிறைய மிருகங்களோட வீடுங்க, மரம், செடி, கொடி எல்லாம் நாசமாயிடுச்சு. ஆனா மற்ற மிருகங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது அவங்க ராஜசிங்கத்துக்கு வீடு இல்லாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ராஜசிங்கம் தன்னோட பிரஜைங்க கிட்ட சொல்லிச்சு, நேத்து ராத்திரி ஏற்பட்ட பூகம்பத்தால இந்த மொத்த காடும் ஒரு வழியாயிடுச்சு. ரொம்ப தூரம் வரைக்கும் நிறைய மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறத என்னால பார்க்க முடியுது. அதுங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருஷமா நிழலை கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப இந்த துக்கத்திலிருந்து நாம வெளியே வரணும். அதுக்காக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாகணும். எல்லாரும் அவங்க அக்கம் பக்கத்து ஆளுங்களோட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலாம். அப்புறம் மெல்ல மெல்ல நமக்குன்னு ஒரு புது வீட்டை உருவாக்கிக்குவோம். ராஜா தன்னோட விஷயத்த அப்பதான் சொல்லி முடிச்சாரு. அப்ப திடீர்னு எலி சொல்லிச்சு, ஆனா மகாராஜா, உங்களோட குகையும் உடைஞ்சு போச்சுல்ல. எங்க வீட்ல உங்களை எப்படி வச்சுக்க முடியும்? எங்களோட வீடு எல்லாமே சின்ன வீடு. அப்புறம் நீங்க எங்களோட மகாராஜா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்றது? எலி சொன்னதை கேட்டுட்டு கோழி சொல்லிச்சு, மகாராஜா, எலி ரொம்ப சரியா தான் சொல்லுது. எங்களோட சின்ன சின்ன வீட்டுக்குள்ள உங்களை மாதிரி மகாராஜா எப்படி இருக்க முடியும்? ராஜா தன்னோட பிரஜைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு இவ்ளோ கவலைப்படுறீங்கல்ல, அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு காலம் ரொம்பவே மாறிடுச்சு. நானும் பார்த்தேன், அக்கம் பக்கத்துல என்னோட நண்பர்கள் சில பேர் காட்டுல தான் இருக்காங்க. ஆனா ராஜாவா இருக்கிறதால அவங்க குகையில இல்ல, மரத்துல வீடு கட்டி வாழ்றாங்க. ஆனா அது என்னன்னா, எனக்கு மரத்துல வீடு கட்ட தெரியாது. அப்பதான் கோழி சொல்லிச்சு,
மகாராஜா எனக்கு தெரியும். நீங்க உத்தரவிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு அழகான ஒரு மர வீட கட்டி கொடுக்கறோம். சரி கோழியே, நீ சூப்பர்வைசிங் வேலைய பாரு. அப்புறம் எனக்காக ஒரு அழகான மர வீட்டை கட்டி கொடுங்க. கோழி ஒரு நல்ல கைவினைஞர். அது பறவைகள், விலங்குகள் எல்லாரையும் தன் கூட சேர்த்துக்குச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ராஜாவுக்காக மரத்துல ஒரு அழகான வீட்டை கட்டிச்சு. ராஜா சிங்கம் அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது சொல்லுச்சு, அடேங்கப்பா, இதுக்குதான் சொல்லுவாங்க பெரிய விளைவுக்கு அப்புறமா நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கும்னு. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் முன்னாடி புதுசா ஒரு வழி கிடைச்சிரும்னு. என்னோட அன்பான கோழி தங்க இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன். இன்னையில இருந்து நான் இங்க தான் இருக்க போறேன். நீங்களும் அவங்க புது வீட்டுல இருக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அப்புறம் கடவுளுக்கு பூஜை செய்வோம். மறுபடியும் நம்மளோட காட்டுக்கு இந்த மாதிரி கெடுதல் வரக்கூடாதுன்னு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வீட்டுல இருந்தாங்க. புத்திசாலியான முதலை, சிங்கம், அப்புறம் குரங்கு. குரங்குக்கு எப்பவும் ஒரு பழக்கம் இருந்தது. அது காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது நக்கல் பண்ற வேலைய சிங்கத்துக்கிட்ட மட்டும் வச்சுக்காது. ஏன்னா ராஜா சிங்கம் அது எப்பவும் தன்னோட குகைக்குள்ளேயே இருக்கும். ஒரு நாள் ராஜா சிங்கத்துக்கு காட்டை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை. காட்டை சுத்திக்கிட்டே ராஜா சிங்கம் ஒரு அழகான ஏரி கிட்ட வந்து உட்கார்ந்தது. அப்புறம் அது தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப ராஜா இவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தது. அந்த ஏரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குரங்கு சிங்கத்தை நக்கல் பண்ணுச்சு. அப்புறம் அதே வார்த்தைய திரும்ப சொல்லுச்சு. அதாவது சிங்கம் சொன்னத. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இத யார் சொன்னது? இது யார் சொன்னது? அந்த குரங்கு மறுபடியும் அதை கிண்டல் செஞ்சது. ராஜா சிங்கம் டென்ஷன் ஆகி எழுந்து நின்னுச்சு. யாரு அந்த முட்டாள்? யார் அந்த முட்டாள்? நான் உன்னை விட மாட்டேன். குரங்கு, உனக்கு என்ன ஒரு தைரியம்? இரு, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய் குரங்கு, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொல்லிட்டு அந்த குரங்கு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு குதிச்சது. அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு இப்படி குதிச்சு காட்டுக்கு நடுவுல போய் சேர்ந்துருச்சு. ராஜா சிங்கத்துக்கு இந்த விஷயத்தினால ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாளைக்கு நீ வருவல்ல, உன்னை உயிரோட சாப்பிடுறேன் பாரு. குரங்கு செஞ்ச இந்த சேட்டை ராஜாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த விஷயம் நடக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்த முதல்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ராஜா சிங்கம் திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. அப்புறம் குரங்கு அங்க திரும்பி வந்தது. ஆனா என்னது இது? குரங்கோட கையில அடிபட்டு இருந்தது. என் கையில யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. மரமா குதிச்சு போனதுல ஏதோ மரத்தோட முள்ளு குத்திடுச்சு. ஐயோ வைத்தியரே, எங்க இருக்கீங்க? முதல்ல காட்டோட வைத்தியர் முதல்ல தண்ணிக்குள்ள இருந்து எழுந்துச்சு. அப்புறம் குரங்குக்கு அது கட்டு போட்டு விட்டது. முதல்ல ரொம்பவே புத்திசாலி. அது ராஜா பின்னாடி வரத பார்த்துட்டு அதுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த தடவை ராஜா சிங்கம் குரங்க அப்படியே சாப்பிட போகுதுன்னு. புத்திசாலியான முதல்ல குரங்குக்கு சைகை காட்டிச்சு. அப்புறம் சொல்லிச்சு, நான் சொல்ற வரைக்கும் நீ பேசவே பேசாத. குரங்கு தலையை அசைச்சது. அப்பதான் முதல்ல குரங்கு கிட்ட சொல்லிச்சு, வாவ், நம்ம ராஜாவை பத்தின உன்னோட சிந்தனை ரொம்ப நல்ல விதமா இருக்கு. நானும் நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். நம்ம ராஜா சிங்கத்தை போல நல்லவர் இந்த காட்டுல வேற யாருமே கிடையாது. ஆனா நீ அவரை இன்னைக்கு கிண்டல் பண்ண விதம் இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட சொல்றியே, நீ ராஜாவையே பார்த்து இதுக்காக அவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேளு. தன்னை பத்தி பாராட்டினதை கேட்டுட்டு ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா முதல்ல குரங்கு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு நான் வந்து உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்க, நம்மளை விட பலசாலியா இருக்கிறவங்கள என்னைக்குமே நாம கிண்டல் பண்ணக்கூடாது. குரங்குக்கு தன்னோட தவறு புரிஞ்சு போச்சு. அப்புறம் அது தன்னோட வீட்டுக்கு பாதுகாப்பா போச்சு. நீளமான கால்கள் கொண்ட எலி. கர்ப்பமான பெண் எலி கூடிய சீக்கிரத்துல தன்னோட குழந்தைய பெத்தெடுக்க இருந்தது.
ஒரு நாள் அதோட புருஷன் எலி அதுகிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நான் சொல்றது கேளு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி கர்ப்பமான பொம்பளைங்க ரொம்ப அழகான விஷயங்களை பார்த்துச்சுன்னா அது தன்னோட குழந்தைங்களுக்கு நல்லதுதான். நீ நம்ம குழந்தைய ரொம்ப அழகான குழந்தைய பெத்தெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ அதிகமா ஜிராஃப் கூட மட்டும் சுத்த போகவே போகாத. ஒருவேளை நம்ம குழந்தையும் நல்ல உயரமா பிறந்துருச்சுன்னா? பெண்ணெலி இந்த விஷயத்த கேட்டதும் பயங்கரமா சிரிச்சது. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜிராஃப் என்னோட நல்ல நண்பன்றத நான் ஒத்துக்கிறேன். என்னோட சகோதர மாதிரி தினமும் நான் நிறைய நேரம் அவனோட தான் கழிக்கிறேன். ஆனா அதனால அது எப்படி இப்படி ஆயிடும்? அதோட விளைவு நம்ம குழந்தை மேல படும்னு நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எல்லாம் சரி, ஆனா அந்த மாதிரி நடக்காது. நம்மளோட ஜாதி வேற, நாம ஜிராஃப் ஒண்ணும் இல்ல, எலிங்க. எலி ரொம்ப புரிய வச்சது. ஆனா பெண்ணெலி அது சொல்றதை எதையுமே கேட்கல. அது தன்னோட நல்ல நண்பன் ஜிராஃப் கூட காடெல்லாம் சுத்தி வரும். ஒரு நாள் அதுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்தது. அப்போ பெண்ணெலி சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தது. என்னது? ஐயோ, இப்படி எப்படி ஆச்சு? ஐயோ கடவுளே, நான் என் புருஷன் முகத்துல எப்படி முழிப்பேன்? கொஞ்ச நேரத்துல ஆனெலி வீட்டுக்கு திரும்பி வந்தது. அப்புறம் நீளமான கால்களுடைய எலிய பார்த்ததும் அதுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இது? இது யாரோட குழந்தை? பெண்ணெலி ரொம்ப நொந்து போய் புருஷன் எலி கிட்ட சொல்லிச்சு, ஆமா, இது நம்ம குழந்தை தாங்க. ஆனா எனக்கு தெரியவே தெரியாது. ஜிராஃப் கூட நாள் முழுக்க சுத்துறதுனால நம்ம குழந்தை நீளமான கால்களோட பிறக்கும்னு நான் நினைக்கல. இனிமே நம்மளால இங்க இருக்கவே முடியாது. நாம கூடிய சீக்கிரத்துல வீட்டை மாத்தியே ஆகணும். எலி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், இது நம்ம குழந்தை தானே. ஆனா உன்னோட சகவாசத்தினால இதோட உருவம் இப்படி வித்தியாசமா ஆயிடுச்சு. இப்ப போய் ஜிராஃப் கிட்ட சொல்லு, ஏதாவது செய்ய சொல்லி. கொஞ்ச நேரத்துல ஜிராஃப் அங்கே வந்தது. அப்புறம் பெண்ணெலி கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க 2 பேரும் கவலையே படாதீங்க. வாங்க, இந்த குழந்தைக்காக ஒரு புது வீட்டை நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கேன். நானும் மனசுக்குள்ள ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதாவது என்னோட சகோதரி நாள் முழுக்க என் கூடயே இருக்கா, இந்த விஷயம் உண்மையாக கூடாதுன்னு. வா நீளமான கால்களுடைய எலியே, வா உன்னோட புது வீட்டுக்கு. ஜிராஃப் ரொம்ப அழகான ஒரு புது வீட்டை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது. இப்ப எலியும் அதோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்ல இருந்தாங்க. ஆனா நீளமான கால்களை கொண்டதால இந்த விஷயம் காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வித்தியாசமா தெரிஞ்சது. எல்லாரும் எலி கிட்ட சொன்னாங்க, நீ உன் மனைவிய பத்தி தப்பா பேசுற. அதாவது ஜிராஃப்னால தான் இப்படி பிறந்துச்சுன்னு. எலிங்கள்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எலி நீளமான கால்களோட பிறக்குமா. இது அதுதான். நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்கார எலியே. உன்னுடைய இந்த குட்டி எலி நம்ம காட்டுக்கு ஒரு பெரிய வரமானது. இத கேட்டதும் எலியோட மனசுல ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. எலியும் அதோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்க முழுமையா தங்களோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. காட்டுல இருக்கிற அந்த காட்டு எருமை, அத எல்லாரும் ஷாலுன்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான கோவக்கார காட்டெருமை. அதுக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கரமா கோவம் வரும். அப்புறம் அங்க வந்து திரியிற எல்லா மிருகங்களையும் அது பலமா மோதி தள்ளி விட்டுடும். அதுக்கு மற்ற மிருகங்களை காயப்படுத்துறது ரொம்பவே பிடிக்கும். எப்படி நடந்து போய்கிட்டு இருக்க? என் வழியில குறுக்க வரவே வராத. எருமையோட அந்த கோவத்தை பார்த்து காட்டு மிருகங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சது. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் காட்டுல ஒரு அழகான பசுமாடு இருந்தது. அந்த பசுமாட்டோட பேரு மம்தா. அதோட பேர் எப்படியோ அது நடந்துக்கிறதும் அப்படிதான். மம்தா பார்க்க அழகா இருக்கும். அது எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமாவும் அன்பாவும் இருக்கும். காட்டுல எந்த மிருகத்துக்காவது அடிபட்டுடுச்சுன்னா மம்தா அது கிட்ட போய் ரொம்ப பாசமா நடந்துக்கும். ஒரு நாள் அந்த கருப்பு காட்டெருமை ஒரு சின்ன குரங்க எட்டி உதைச்சிச்சு. பாவம், அந்த குரங்குக்கு ரொம்ப மோசமா அடிபட்டுடுச்சு. அது அழுதுகிட்டே அந்த மம்தா பசுமாட்டு கிட்ட போச்சு. அட, நீ எதுக்காக அழற? என்னன்னு சொல்றது? அந்த ஷாரு காட்டெருமை நான் நடந்து வரும்போது எட்டி உதச்சிடுச்சு. நான் அதை எதுவுமே சொல்லல. பாரு, எவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஐயோ, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. சரி வா, நான் உனக்கு கட்டு போட்டு விடுறேன். பசு அதோட காயத்துக்கு கட்டு போட்டு விட்டுச்சு.
அப்புறம் அதுக்கு குடிக்க பால் கொடுத்தது. கூடவே 2 வாழைப்பழம் சாப்பிட கொடுத்தது. பாவம் அந்த குரங்கு பசியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது உடனே பாலை குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு சொல்லிச்சு, அப்படி நீ மட்டும் இல்லாம போயிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த ஷாலு காட்டெருமை ரொம்ப மோசம். கடவுள் ஒரு நாள் அதுக்கு நிச்சயமா பெரிய தண்டனையை கொடுப்பாரு. அப்புறம் இதே போல ஒவ்வொரு நாளும் அந்த காட்டெருமை எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருந்தது. அதனால மம்தாவை பார்க்க எல்லாரும் வருவாங்க. வேகமா புயல் அடிச்ச காரணத்தினால காட்டெருமையோட குட்டி எருமை மரத்துக்கடியில போய் நின்னுச்சு. அந்த மரம் அதுக்கு மேல விழுந்துருச்சு. அது சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா, அம்மா. ஐயோ என் செல்லமே, உனக்கு என்ன ஆச்சு? காட்டெருமை அதை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால காப்பாத்த முடியல. அந்த குட்டி எருமையோட கால்ல பயங்கரமா அடிபட்டுடுச்சு. ஷாலு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னோட குட்டி எருமைக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் ஒரு முயல் சொல்லுச்சு, வெள்ளை பசுமாடு கண்டிப்பா உதவி செய்யும். மம்தா பசுமாடு எல்லாருக்கும் உதவி செய்யும். எருமை எப்பவுமே மம்தா பசுமாட்டை எதிரியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா தோல்வி அடைஞ்சி தன்னோட பகை எல்லாத்தையும் மறந்து எருமை தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு மம்தா பசுமாட்டை பார்க்க போச்சு. மம்தா அதோட குழந்தை மாட்டை பார்த்ததுமே சொல்லிச்சு, அச்சச்சோ, எவ்வளவு ஆழமான காயமா இருக்கு. கொண்டு வா, அதுக்கு இப்பவே நான் கட்டு போட்டு விடுறேன். மம்தாவோட இந்த பாசம், இந்த அரவணைப்பு, அப்புறம் இவ்ளோ சேவைய பார்த்து இப்ப ஷாலு முழுமையா மாறிடுச்சு. அது மம்தா கிட்டதான் தன்னோட குழந்தை மாட்டுக்கு வைத்தியம் பார்த்துச்சு. அப்புறம் கடைசியில அந்த பசுமாட்டு கிட்ட சொல்லுச்சு, என்ன மன்னிச்சிடு. அப்புறம் ஒன்ன நான் எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னோட பெரிய தவறு. நீ என்னோட சகோதரி மாதிரி. பசுமாடும் எருமையும் ஒன்னா தோல் சேர்ந்ததுங்க. அப்புறம் இந்த காட்சியை பார்த்து மத்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிச்சது. மேங்கோங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய யானை. அது நடந்து போகும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போகும். சில சமயம் அது தும்பிக்கை அசைக்கும், சில சமயம் வாலாட்டிக்கிட்டே போகும். அது ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே மொத்த காட்டையும் அது சுத்தி வரும். அதோட காலுக்கடியில சின்ன சின்ன ஜீவராசிங்க எப்போ மாட்டும்னு இந்த விஷயத்த பத்தி அதுக்கு முழுமையா தெரியாது. ஒரு நாள் எறும்புங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க. இங்க பாருங்க தங்கச்சிங்களா, இந்த மேங்கோ யானை இருக்குல்ல, அது நம்ம வீட்டை உடைக்கிறது அதுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால நம்ம புது வீடு கட்ட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நாம அதுகிட்ட பேசியே ஆகணும். என் கூட வாங்க. 2 எறும்பு ராணிங்க போய் மேங்கோ கிட்ட பேசினாங்க. மேங்கோ ரொம்ப சந்தோஷத்துல மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. எப்படி இருக்கிற மேங்கோ யானை? யார் அது? உனக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப எதுக்காக நீ என்னோட தூக்கத்தை கெடுத்த? நாங்க உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன அது? இங்க பாரு மேங்கோ, நீ நடந்து போகிறது உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ நடந்து போனா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஒன்னும் எந்த தொந்தரவும் பண்ணலையே. பண்ணிருக்க. நல்ல கவனமா யோசிச்சு பாரு. உன் காலடியில தினமும் எங்களோட எத்தனை வீடு உடைஞ்சு போகுது தெரியுமா? அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எங்க எறும்புங்க செத்து போகுது. மெல்ல மெல்ல எங்க எறும்புகளோட எண்ணிக்கை இந்த காட்டுல குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக தான் நாங்க உன்னை பார்க்க வந்தோம். கொஞ்சம் பார்த்துதான் நடந்து போய மேங்கோ. நீ இந்த மாதிரியே நடந்து போனீனா அப்புறம் நாங்க இந்த காட்டை விட்டே போக வேண்டியதாயிடும். வேண்டாம் 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 வேண்டாம். என்ன எப்படி ஆயிடுச்சு? நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீங்க என்கிட்ட வந்து சொன்னது நல்லதா போச்சு. இனிமே நான் கொஞ்சம் கவனமா போறேன் எறும்பு ராணி. நான் ஒன்றும் உங்களுக்கு எதிரி கிடையாது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்னுடைய உடம்பு அவ்வளோ பெருசா இருக்கு. நான் நடந்து போகும்போது எனக்கு கவனமே இருக்க மாட்டேங்குது. நீங்க எனக்கு குரல் கொடுத்து சொல்லிடுங்க. இனிமே நானும் என் சைட்ல இருந்து ரொம்ப கவனமா இருப்பேன். சரியா? இனிமே நீ கவனமா இருப்பல்ல? நிச்சயமா. அந்த நாளைக்கு அப்புறமா இந்த விஷயத்துல மேங்கோ ரொம்ப கவனமா இருந்தது. அதுக்கப்புறம் அது எந்த எறும்போட வீட்டுலயும் கால் வைக்காது. ஒரு நாள் எறும்புங்க தங்களோட புது வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு மேங்கோ அழற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க. அடே, இது மேங்கோ யானையோட சத்தமாச்சே. வாங்க வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். என்ன ஆச்சு மேங்கோ? நீ எதுக்காக இப்படி துடிக்கிற? என்னதான் விஷயம்? என்னோட காலில் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு நான் பாக்குறேன்.
எறும்பு கவனமா பார்த்துச்சு. மேங்கோவோட கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்திக்கிச்சு. எறும்பு தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து மேங்கோவோட கால்ல இருந்த முள்ளை எடுத்துதுங்க. அப்புறம் மேங்கோ நல்லபடியா குணமாச்சு. அதுக்கப்புறம் அது சொல்லுச்சு, ஓ, என்னோட அன்பு எறும்புங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் மேங்கோ. குரங்குக்கும் ஓநாய்க்கும் உள்ள பகை. குரங்கு ரொம்பவே ஜாலியான ஆளு. மற்றவங்களை கலாட்டா பண்றது அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஓநாய் எப்பவும் கோவமா இருக்கும். அது எப்பவும் எல்லார் மேலையும் தன்னோட கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது ரொம்ப திமிர் பிடிச்சதும் கூட. ஆனா அதுக்கு ரொம்ப திமிர் என்னன்னா, அது வெவ்வேறு மிருகங்களை பயங்கரமா வேட்டையாடும். ஆனா அந்த ஓநாயோட ஒரு கால் கொஞ்சமா உடஞ்சி போயிருந்தது. அதனால அது எப்பவும் நொண்டிக்கிட்டே போகும். அப்புறம் குரங்கு அதுக்கு ஒரு எதிரி தான். ஆனா குரங்கு அதை எப்பவும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன நொண்டி, எங்க போய்கிட்டு இருக்க? ஒத்துக்கிறேன், நீ ஒரு நல்ல வேட்டைக்காரன் தான். ஆனா கொஞ்சம் உன்னோட காலை பாரு, நீ ஓடுவ பாரு, அப்பெல்லாம் ரொம்ப காமெடியா இருப்ப. இது வரைக்கும் நான் உன்ன மாதிரி ஒரு ஓனாய பார்த்ததே கிடையாது. சரியா திமிரு பிடிச்ச ஓனாய். ஓநாய்க்கு குரங்கு இந்த மாதிரி கலாட்டா பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த குரங்குக்கு நான் நிச்சயமா பாடம் கத்து கொடுத்தே தீருவேன். எல்லா இடத்துலயும் என்னை இது அவமானப்படுத்துது. நொண்டி நொண்டின்னு என்ன சொல்லி சொல்லி இது என்ன எல்லா இடத்துலயும் நொண்டின்னு சொல்ற பழக்கத்தை உருவாக்கிக்கிச்சு. இப்பெல்லாம் எல்லாரும் என்னை பார்த்து ஓனாயின்னு இல்லை, நொண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரங்கு தான். அந்த நொண்டி ஓநாய் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு நாள் ராத்திரி அந்த குரங்க அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணத்தோட அதோட மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு அதோட கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன். ராத்திரியே அதை பிடிச்சு அடிச்சு கொன்னு பள்ளத்தாக்கில் வீசிடுறேன். மறுநாள் அது யார் கையிலையும் கிடைக்காது. இதை பத்தி யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஓநாய் பயங்கரமான கோவத்துல இருந்தது. அது குரங்க அட்டாக் பண்ணதான் இருந்தது. ஆனா திடீர்னு அதோட இன்னொரு கால்ல பாம்பு கொத்திருச்சு. அச்சோ, என்னது இது? யாரு செஞ்ச வேலை இது? ஓநாய் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு பாம்பு அதை கொத்திருச்சுன்னு அதுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா ராத்திரி இருட்டுங்கிற காரணத்தால அதோட கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. அது பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்ப திடீர்னு குரங்குக்கு அதோட குரல் கேட்டுச்சு. அது தன்னோட வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தது. ஐயோ, என்ன ஆச்சு? அட நொண்டி, நீயா? என்னப்பா ஆச்சு? இன்னொரு காலை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. என்ன நண்பா, குரங்கே நண்பா, என்ன பாம்பு கொத்திடுச்சு. என்ன காப்பாத்து. சரி பயப்படாத, இரு, நான் ஏதாவது பண்றேன். குரங்கோட அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான வைத்தியரு. பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கான வைத்தியம் அவருக்கு தெரியும். அவர் தன்னோட வீட்டுல இருந்து மருந்தை எடுத்துட்டு வந்தாரு. ஓநாய்க்கு ஊசிய போட்டாரு. பாம்பு குத்துன இடத்துல ஓநாய்க்கு கட்டு போட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஓநாய்க்கு குணமானது உணர்ந்தது. அப்பதான் குரங்கு சொல்லுச்சு, இப்ப எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டல? தண்ணி வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா? என்ன குடிக்கிற சொல்லு. ஓநாய் தன்னோட தவறான எண்ணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஓநாய் பெரிய மனசோட நன்றி சொல்ற வகையில என்ன சொல்லுச்சுன்னா, நண்பா, குரங்கு நண்பா, நீ ரொம்ப நல்லவன். நான் ரொம்ப கோவத்துல உனக்கு கெடுதல் பண்றதுக்காக இங்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடு. சொல்லு. என்ன நீ நொண்டின்னு சொல்லக்கூடாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அட இதான் விஷயமா? இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்றது எங்களை மாதிரி குரங்குங்களோட பழக்கம். அப்படி உனக்கு பிடிக்கலன்னா அப்படி சொல்ல மாட்டேன் நண்பா. உன்னோட மனசை சங்கடப்படுத்தணுங்கிறது என்னுடைய எண்ணமே கிடையாது. சரி உள்ள வா, உட்காந்து சந்தோஷமா ஜாலியா டீ குடிப்போம். அப்புறம் இது போல 2 பேரோட பகையும் தீர்ந்து போச்சு. அப்புறம் 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. காட்டுல இருக்கிற புலிக்கு காலையிலயும் சாயந்தரமும் காட்டை சுத்தி வர பழக்கம் இருந்துச்சு. அது காட்டுல பக்கத்துல அங்க இங்க சுத்திட்டு திரும்பி காட்டுக்கு வர்றது அதுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஒரு நாள் பொழுது போற சமயம். அப்புறம் புலி ரொம்ப நிதானமா சுத்திட்டு காட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தது. திடீர்னு அதுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன பயங்கரமான சத்தம்? எனக்கு தெரிஞ்சது இந்த திசையில இருந்து வருது. போய் என்னன்னு பாக்குறேன். எந்த திசையில இருந்து சத்தம் வந்துச்சோ அந்த திசையை நோக்கி புலியும் போச்சு. புலி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு வண்டி வந்தது. அப்புறம் ஒரு வெள்ளை சிங்கத்தை அங்க இறக்கி விட்டு போச்சு. அட, இவ்வளோ பெரிய சிங்கத்தை, அப்புறம் இந்த வண்டி,
அநேகமா இது நகரத்துல இருந்து வந்திருக்கு போல இருக்கு. அந்த வண்டி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த புலி உடனே சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கம் மயங்கி கிடந்தது. அதுக்கு அங்க எதுவுமே புரியல. ஐயோ கடவுளே, இது உயிரோட இருக்கு. ஆனா ஆனா இதோட நிலைமை, அநேகமா இதுக்கு வயசு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். இது ஒரு கிழட்டு சிங்கம். புலி உடனே தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்தது. போற வழியில அது யானைய பார்த்தது. அதுகிட்ட அது எல்லா விஷயங்களையும் சொல்லிச்சு. யானை புலிகிட்ட சொல்லிச்சு, அப்படின்னா நாம அதுக்கு உதவி செஞ்சாகணும். சரி சரி வா வா, நான் உனக்கு உதவி செய்யறேன். யானையும் புலியும் ரெண்டும் சேர்ந்து அந்த வெள்ளை சிங்கத்தை தங்களோட காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது. ராத்திரி பகலுன்னு வெள்ளை சிங்கத்துக்கு சேவை செய்யறது புலிக்கும் யானைக்கும் அதுங்களோட கடமையா போச்சு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கு எப்போ குணமாகும்? புலி சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்குள்ள இது சுயநினைவுக்கு வந்துரும். மெல்ல மெல்ல அதுக்கு வைத்தியம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அந்த வெள்ளை சிங்கம் சுயநினைவுக்கு வந்தது. அதை விசாரிச்சதுக்கு அப்புறம் வெள்ளை சிங்கம் தன்னோட வேதனைகளை சொல்லுச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நான் என்னன்னு சொல்றது? உண்மையை சொல்லணும்னா சின்ன வயசுலயே காட்டுல இருந்து ஒரு வேட்டைக்காரன் என்னை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன நகரத்துல நடக்கிற சர்க்கஸ்ல வளர்த்து ஆளாக்குனாங்க. என்னோட வயசு மொத்தமும் நகரத்திலேயே கழிஞ்சு போச்சு. சர்க்கஸ்ல ஜனங்களை நான் சந்தோஷப்படுத்தினேன். இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் என்னால முடியறதில்ல. அப்புறம் சாகச விளையாட்டுகளை செய்ய முடியல என்னால. அதனாலதான் அவங்க என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க விரும்பல. நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன். புலிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் அது சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, வேண்டாம் வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னுடைய நண்பன். நீ இங்கதான் இருக்கணும். அப்பதான் யானை சொல்லுச்சு, ரொம்ப சரியா சொன்ன. நம்மளோட இந்த காட்டுல இவ்ளோ வயசான மிருகம் எதுவுமே கிடையாது. நீங்க எங்களோட முன்னோர்கள். நீங்க உங்க விருப்பப்படி எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். இவ்ளோ அன்பை பார்த்துட்டு அந்த வெள்ளை சிங்கம் அங்கேயே இருக்க விருப்பப்பட்டுச்சு. அப்புறம் அது அதுங்களோட தோல் சாஞ்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு காட்டு மிருகமா அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து காட்டுல சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைய அது வாழ்ந்து வந்தது.